சோம்பல் ஒருவன் வாழ்க்கைக்குள் வந்துருச்சுன்னா மறதி, சோம்பல், அலட்சியம், காலம் தாழ்த்துதல், நீண்ட தூக்கத்தில் இருத்தல், இந்த மாதிரியான பண்புகள் ஒருத்தன் கேரக்டருக்குள்ள வந்துருச்சுன்னா அவனுடைய ஒட்டுமொத்த ஊக்கத்தையும் அதை அழிச்சிடும். நல்ல தீர்மானம் எடுத்திருப்பான், நாளையில இருந்து நான் யாருன்னு காட்டுறேன்னு. கடைசி அலாரத்துக்கு எந்திரிக்காம விட்டுருவான், மொத்தமா போயிடும். அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பான்? நாளையில இருந்து நான் யாருன்னு காட்டுறேன்னு அன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணுவான் இல்லையா? டைம் டேபிள் போடுறதுக்கா பஞ்சம், புதுசா போடுவான், புது திட்டங்களை தீட்டுவான். மாசம் பிறக்கட்டும், திங்கக்கிழமை வரட்டும், தை பிறக்கட்டும். இப்போ 1ஆம் தேதியா? தமிழ் புத்தாண்டு தான் நம்ம புத்தாண்டு, நம்ம தீர்மானத்தை 1ஆம் தேதியிலேருந்து எடுப்பான் இல்லையா? அதனால ஊக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்த மடியை எப்படி நீக்குவது, கையாளுவது என்பது ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு சோம்பலாக இருப்பதனுடைய அவசியத்தை உணரணும். இப்போ அம்மாவுக்கு சோம்பல் இல்லாமல் இருக்காது, உழைச்சிருப்பா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். அவளுக்கு உடம்பு வலிக்காமல் இருக்குமா இல்லையா? 12 மணி 1 மணிக்கு தான் படுத்திருப்பா. ஆனால் காலையில் ஏன் எந்திரிச்சிடுறா? ஏன்னா நீ பட்னியாக போயிடக்கூடாது. அவளுடைய கான்சியஸ் மைண்டில் சொல்லிடுவா, காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும், இல்லை பட்டினியாக போயிடும், காலைல எந்திரிச்சு சீக்கிரமே வேலை பார்க்கணும் அப்படின்னு தன்னுடைய கான்சியஸ் மைண்டில் அவள் சொல்லி வைக்கிறதால அவள் குடும்பம் அழிந்து போகாமல் காப்பாற்றப்படுகிறது. அப்படிதான் அப்பாவும்